ஓம் சாய்ராம். ஸ்ரீரடி தெய்வம். அத்தியாயம் 29. என்னையே நம்பி இரு. ராமனாக காட்சி தந்த பாபா. இந்த அத்தியாயத்தில் சாயிபாபா தன் பக்தர்களிடம் நிகழ்த்திய மேலும் சில சுவையான சம்பவங்கள் அடங்கிய சில கதைகளை காண்போம். 1916ஆம் ஆண்டு சென்னை பஜனை சங்கக்குழு ஒன்று தீர்த்த யாத்திரைக்காக காசிக்கு சென்றது. ஒருவர் பெயர் குறிப்பிடவில்லை. அவர் மனைவி, மகள் மற்றும் மைத்துனி மட்டுமே அக்குழுவில் இருந்தனர். அவர்கள் போகும் வழியில் அகமத் நகர் ஜில்லா கோபர்காவனில் உள்ள ஷீரடியில் ஒரு பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரிடம் சென்று தங்களின் கலை திறமையை காண்பிப்போருக்கு தினந்தோறும் பணம் விநியோகிக்கும் தயால குணம் உடையவர் என்றும் அமைதியும் பொறுமையும் கொண்ட குணத்தவர் என்பதையும் கேள்விப்பட்டனர். சாயிபாபாவுக்கு தட்சிணையாக வரும் பணம் யாவும் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது. இத்தொகையிலிருந்து அமணி என்ற 3 வயது குழந்தைக்கு ரூபாய் 1, மற்ற சிலருக்கு ரூபாய் 2 முதல் 5 வரையிலும், அம்மணியின் தாய்க்கு ரூபாய் 6 என அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப ரூபாய் 10 முதல் ரூபாய் 50 வரை விநியோகிப்பார் சாய்பாபா. இவற்றை எல்லாம் கேள்விப்பட்டு அக்கோஷ்டி ஷீரடிக்கு வந்து தங்கியது. அக்குழுவும் மிக நன்றாக பஜனை செய்தது. மிக சிறந்த பாடல்களை எல்லாம் பாடியது. ஆனால் அவர்கள் ஆத்மார்த்தமாக பாடாமல் பணத்தை நோக்கமாக கொண்டே பாடினர். ஆனால் அக்குழுவில் அம்மனிதரின் மனைவி மட்டும் பாபாவின் மீது உண்மையான பக்தியும் அன்பும் கொண்டிருந்தாள். மதிய ஆரத்தியின் போது அப்பெண்மணி கொண்ட ஆழமான பக்தியையும் நம்பிக்கையும் கண்டு மகிழ்ந்தார் பாபா. சாயிநாதன் அப்பெண்மணியின் பக்தி திறத்தை கண்டு அவருக்கு சீதாநாதனாக, ராமனாக காட்சியளித்தார் பாபா. அளித்த ராம தரிசனத்தை கண்டு மெய்சிலிர்த்து உருகி போனாள் அப்பெண். அவள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவள் அக்காட்சியை கண்டு ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி தன் 2 கைகளையும் பரவசத்துடன் கை தட்டினாள். அங்கிருந்த அனைவரும் அவளின் பரவச நிலை கண்டு ஆச்சரியமுற்றனர். ஆனால் அதற்கு காரணத்தை அவர்களால் உணர முடியவில்லை. பின்னர் அன்று மாலை அங்கு நடந்த எல்லாவற்றையும் அப்பெண் தன் கணவரிடம் கூறினாள். சாய்பாபாவின் தரிசனத்தில் அவள் ராமரை கண்ட காட்சியை விளக்கினாள். அவள் கணவனோ அவள் கூறியதை நம்பாமல் அவள் பக்தி நிலையில் கண்ட காட்சியை அவளது மன பிராந்தி என நினைத்தார். மற்றவர்களும் அவள் கூற்றை நம்பாமல் தாங்கள் எல்லாம் சாய்பாபாவை தரிசித்து கொண்டு இருக்கிறோம், நீ மட்டும் ராமனை காண்பதாவது என்று அவளை கேலி செய்தனர். ஆனால் உண்மையில் அவள் மனதில் அமைதியும் சாந்தமும் குடிகொள்ளும் போதெல்லாம் ஸ்ரீராம தரிசனத்தை அவள் அடிக்கடி கண்டாள். அதனால் அவர்கள் சொன்னதை அவள் செவி மடுக்கவில்லை, பொருட்படுத்தவும் இல்லை. அவள் கணவன் கண்ட கனவு காட்சி. ஒரு நாள் இரவு அப்பெண்மணியின் கணவனும் தன் கனவில் பாபாவின் அற்புத காட்சியை கண்டார். அப்பெண்ணின் கணவர் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார். காவலர்கள் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக்கப்பில் வைத்து இருக்கிறார்கள். காவலர்கள் நன்றாக கைகளை அழுத்தி கட்டும்போது ஜெயிலுக்கு வெளியே பாபா அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். பாபா இவ்வளவு அருகில் நின்று கொண்டிருப்பதை கண்ட அம்மனிதர் பாபாவிடம், பாபா, உமது புகழையும் கீர்த்தனையையும் கேள்விப்பட்டே உமது திருவடிகளை நாடி வந்தேன். தாங்கள் என் அருகில் நின்று கொண்டிருக்கும் போதே எனக்கு ஏன் இந்த கேடு நிகழ வேண்டும் என புலம்புகிறார். பாபா அவரிடம், நீ உனது கர்மத்தின் விளைவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறவும் அந்த மனிதர், நான் இந்த பிறவியில் இத்தகைய துரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் விதத்தில் எதுவும் செய்யவில்லையே என்கிறார். பாபா அவரிடம், இப்பிறவில் இல்லை என்றால் சென்ற பிறவில் ஏதேனும் பாவம் செய்திருப்பாய் என்கிறார். பாபா இவ்வாறு கேட்கவும், எனது முந்தைய பிறவி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே நான் பாவம் புரிந்திருந்தாலும் தங்களின்
சந்நிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைத்த வைக்கோல் போல ஏன் என் பாவங்கள் எரிந்து அழியக்கூடாது என்று வினவுகிறார் பாபாவிடம். மேலும் தொடர்ந்த அவரின் உரையாடலை காண்போம். பாபா: உனக்கு அத்தகைய நம்பிக்கை உண்டா? மனிதர்: ஆம். பாபா: உனது கண்களை சற்று நேரம் மூடு. அந்த மனிதர் கண்களை மூடிய அத்தருணத்தில் ஏதோ ஒன்று கீழே விழுந்து அடிபடுவது போல சத்தம் கேட்கிறது. அவர் கண்களை திறந்தபோது அவர் விடுதலையாகி இருப்பதையும் காவலர்கள் இரத்தம் சிந்தி கீழே கிடப்பதையும் காண்கிறார். இதனால் பீதியடைந்த அவர் பாபாவை மிரட்சியுடன் பார்த்தார். பாபா அவரிடம்: நீ இப்போது நன்றாக பிடிபட்டு கொண்டாய். இப்போது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள் என்கிறார். பாபா இவ்வாறு கூறியதை கேட்ட அம்மனிதர் பாபாவிடம் கெஞ்சினார். தங்களை தவிர என்னை காப்பாற்ற யாருமில்லை. எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றார். பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களை மூடச் சொன்னார். அவரும் பாபா சொன்ன மாதிரியே கண்ணை மூடினார். பின்னர் அவர் கண்களை திறந்ததும் அவர் விடுதலையாகி ஜெயிலுக்கு வெளியே இருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார். பாபாவின் காலடியில் வீழ்ந்தார். பாபா அவரிடம்: இந்த நமஸ்காரத்திற்கும் உன் முந்தைய நமஸ்காரத்திற்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என கேட்டார். அந்த மனிதர் பாபாவிடம்: நிறைய வேறுபாடு இருக்கிறது. எனது முந்தைய நமஸ்காரம் யாவும் தங்களிடம் பணம் பெறுவதற்காகவே செய்யப்பட்டவை. ஆனால் இந்த நமஸ்காரத்தில் தான் நான் தங்களை கடவுளாக கண்டு நமஸ்கரித்தேன். அத்துடன் என்னுடைய தவறான நினைப்பான தாங்கள் ஒரு முஸ்லிமாக இருக்கிறீர்கள் என்பதையும் இந்துக்களை வீணடிக்கிறீர்கள் என்பதும் ஆன என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என்றார். முஸ்லிம் கடவுளனர் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என பாபா வினவினார். அம்மனிதர் அறவே இல்லை என மறுத்தார். அதற்கு பாபா அவரிடம்: பஞ்சா என்னும் உலோகத்தாலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லையா? தாபூத் சமயத்தில் நீ அதை வழிபடுவதில்லையா? கல்யாணம் மற்றும் இதர பண்டிகை காலங்களில் நீங்கள் திருப்திப்படுத்தி வணங்கும் காட்பீபி என்ற முகமதிய பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லையா என கேட்டார். அவர் இவைகளை எல்லாம் ஆம் என ஒத்துக்கொண்டார். பாபா அவரிடம்: பின் வேறென்ன வேண்டும் என்றார். அத்தருணத்தில் அம்மனிதர் ஒரு ராமதாஸின் தரிசனத்தை பெற விரும்பினார். அப்போது பாபா அவரை பின்னால் திரும்பி பார்க்கச் சொன்னார். அவர் திரும்பிய போது ராமதாஸை கண்டார். நின்று கொண்டிருந்த அவரின் காலில் விழும்போது ராமதாஸ் மறைந்து போனார். பின்னர் அவர் பாபாவை விருப்பத்துடன் நோக்கியபடி: தாங்கள் வயதானவர்களாக தோன்றுகிறீர்களே, உங்கள் வயது என்னவென்று தெரியுமா என கேட்கவும் பாபா அம்மனிதரிடம்: என்னை கிழவன் என்றா சொல்கிறாய்? என்னோடு ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டபின் பிறகு சொல் என்று கூறியவராய் பாபா ஓடத் தொடங்கினார். அவரை தொடர்ந்து அம்மனிதரும் ஓட, பின் பாபாவின் ஓட்டத்தில் எழுந்த தூசியில் பாபா மறைந்து போனார். கனவும் கலைந்தது. அவர் கண் விழித்து பார்த்ததும் தான் கண்டது கனவு என உணர்ந்து தனது கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தார். அதன் பின் அவர் மனோபாவம் முற்றிலுமாக மாறிப்போனது. மனம் மாறிய மனிதர். பாபாவின் மகிமையை அவர் உணரத் தலைப்பட்டார். அதன் பின்னர் அவருடைய பணம் பறிக்கும் குணமும் பாபாவை பற்றி தான் கொண்டிருந்த ஐயமும் மறைந்து போனது. பாபாவின் திருவடியின் மீது உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது. அவரின் கனவு காட்சியாக இது அமைந்தாலும் கேட்கப்பட்ட வினாக்களும் சொல்லப்பட்ட பதில்களும் பொருள் செறிந்தவை ஆகும். மறுநாள் எல்லோரும் ஆரத்திக்காக குழுமியிருந்தனர். பாபா அவருக்கு இனிப்புகளையும் தன் சட்டை பையிலே இருந்து 2 ரூபாய் பணமும் அவருக்கு பிரசாதமாக அளித்தார். மேலும் சில நாட்கள் அவரை தங்கச் செய்தார். அவரிடம்
அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார், உனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார் என்று ஆசி கூறினார். அவருக்கு பாபாவிடமிருந்து பணம் அதிகமாக கிடைக்கவில்லை, ஆனால் ஆசிகள் கிடைத்தன. பாபாவின் ஆசி அவருக்கு தொடர்ந்து பல நன்மைகளை அளித்தது. அதன் பின் அக்கோஷ்டியினருக்கு ஏராளமாக பணம் கிடைத்தது. அவர்களுடைய பிரயாணமும் வெற்றிகரமாக அமைந்தது. அவர்களின் பிரயாணத்தில் எவ்விதமான அசௌகரியங்களோ தொல்லைகளோ ஏற்படவில்லை. பாபாவின் அருளால் கிட்டிய ஆனந்தத்தையும் ஆசிகளையும் மனதில் எண்ணியவாறே பத்திரமாக அவர்கள் வீடு வந்தடைந்தனர். ஜோதிடத்தை தூக்கி எறி. டெண்டுல்கர் என்பவர் பாந்திராவில் தன் குடும்பத்தாருடன் வாழ்ந்து வந்தார். அக்குடும்பத்தினர் அனைவரும் பாபாவின் மீது அகபக்தி கொண்டிருந்தனர். டெண்டுல்கரின் மனைவி திருமதி சாவித்ரிபாயி ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்னும் நூலை அவர் பதிப்பித்திருக்கிறார். அந்நூல் 800 செய்யுட்களை கொண்டது. அந்நூல் பாபாவின் லீலைகளை பற்றி விளக்கும் ஒரு அற்புத நூலாகும். பாபாவின் மீது பக்தி கொண்டோர் படிப்பதற்கு உகந்த நூலாகும். அவர்களின் புதல்வன் பாபு டெண்டுல்கர். அவன் மருத்துவ தேர்வுக்காக அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு படித்து கொண்டிருந்தான். அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்லுமுன் சில ஜோசியர்களை கலந்தாலோசித்தான். அவர்கள் அவன் ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு அவனுக்கு இவ்வருடம் கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றும், அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் அவன் நிச்சயம் பரீட்சையில் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினர். அவர்களின் கூற்று அவனை கவலைக்குள்ளாக்கியது. படிப்பில் நாட்டமில்லாமல் தவித்து கொண்டிருந்தான். தன் மகனின் நிலையைக் கண்டு கலங்கிய அவள் சாய்பாபாவை காண ஷீரடிக்கு சென்றாள். பாபாவிடம் தன் மகனின் கவலைக்கிடமான நிலையையும் சில நாட்களில் தேர்வு எழுத வேண்டிய சூழ்நிலையை பற்றி கவலையோடு கூறினாள். இதை கேட்ட பாபா, உனது மகனை என்னை நம்பச் சொல். ஜாதகம், கைரேகைகளில் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவனை படிக்கச் சொல். தேர்வை அமைதியாக எழுதட்டும். இவ்வாண்டு அவன் தேர்வது உறுதி. என்னை நம்பி இருக்கச் சொல். அவ்வுரைகளை கேட்டு ஏமாற்றமடைய வேண்டாம் என்று சொல் என்றார். வீட்டிற்கு சென்றதும் அவள் தன் மகனிடம் பாபா தன்னிடம் கூறியதை எடுத்துரைத்தாள். அவனும் அதன் பின்னர் கடினமாக உழைத்து படித்தான். உரிய காலத்தில் பரீட்சையும் எழுதினான். அவன் எல்லா தேர்வுகளையும் நன்றாக எழுதியிருந்த போதும் அவன் குழப்பமடைந்த நிலையிலேயே தான் வெற்றி பெறுவோமோ என சந்தேகப்பட்டு கொண்டிருந்தான். எனவே அவன் வாய்மொழி பரீட்சைக்கு செல்ல தயாராக இல்லை. ஆனால் அவன் பரீட்சை அதிகாரியோ அவனை விடுவதா இல்லை. அவன் எழுதிய அனைத்து பேப்பர்களிலும் தேறிவிட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வரவேண்டும் என்றும் சக மாணவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார். அவன் இவ்வாறாக ஊக்குவிக்கப்பட்ட பின் வாய்மொழி தேர்வில் கலந்து கொண்டு இரண்டிலுமே அவன் வெற்றியடைந்தான். கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் வெற்றி பெற்றான். நம் வாழ்க்கையில் சில தருணங்களில் நாம் அடையும் கஷ்டங்கள் காரணமாக வாழ்க்கையை பற்றிய ஐயங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. நம் நம்பிக்கை தளரும்போது இது போன்ற விஷயங்களில் நாம் ஈர்க்கப்பட்டு அவர்களை தேடி செல்கிறோம். ஆனால் நாம் வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்படும் போது நாம் முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றி கொள்ள வேண்டும். நாம் நம் முயற்சிகளை தொடர்ந்து முயன்று கொண்டிருப்போமே ஆனால் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் முடிவில் வெற்றி வாகை சூடும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பென்ஷன் தொகை உயர்ந்தது. இப்பையனின் தந்தை மும்பையில் உள்ள வெளிநாட்டு வாணிப கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்தார். வயதாகிவிட்ட காரணத்தால் அவரால் வேலைகளை சரியாக செய்ய இயலவில்லை. எனவே அவர் ஓய்வுக்காக விடுப்பு எடுக்க வேண்டியதாயிற்று.
தேகநிலை முன்னேறாததால் லீவை அதிகப்படுத்துவதோ அல்லது வேலையை விட வேண்டியதோ தவிர்க்க முடியாததாயிற்று. அவர் நம்பிக்கை வாய்ந்த பணியாளராக இருந்ததால் அவரின் முதுமை நிலைமையை கருத்தில் கொண்டு அந்நிறுவனத்தின் முதன்மை மேலாளர் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பென்ஷனாக கொடுக்க ஒப்புக்கொண்டதும் அவருக்கு ஓய்வும் கொடுக்க தீர்மானித்தார். அவர் ரூபாய் 75 பென்ஷனாக பெற்று வந்தார். வீட்டுச் செலவுகளுக்கு ரூபாய் 75 போதுமானதாக இல்லை. எனவே இதனால் அக்குடும்பத்தினர் பெருங்கவலையில் இருந்தனர். பென்ஷன் தொகை அறிவித்த 15 நாட்கள் கழித்து பாபா திருமதி தெண்டுல்கரின் கனவில் தோன்றினார். அக்கனவில் திருமதி தெண்டுல்கரிடம் பென்ஷன் தொகை ரூபாய் 100 ஆக அளிக்கப்பட வேண்டும் என நான் கருதுகிறேன் என்றார். இப்போது உனக்கு திருப்திதானே என்றார் அவளிடம். அவளோ, தாங்கள் ஏன் இதுபோல என்னிடம் கேட்கிறீர்கள்? நாங்கள் உங்களைத்தான் முழுமையும் நம்பியிருக்கிறோம் என்றாள். பாபா ரூபாய் 100 என கூறியிருந்தாலும் அவருக்கு அதன்பின் ரூபாய் 110 பென்ஷனாக அளித்தனர். இது பாபாவின் கருணையால் நிகழ்ந்த ஒரு சிறப்பு நிகழ்வு. பாபா தன் கருணையால் இத்தகைய அற்புதமான அன்பை பொழிவதும் பாதுகாப்பினை அளிப்பதும் அவ்வப்போது பக்தர்களுக்கு உணர்த்துவதும் அவரின் கருணையே அன்றி வேறில்லை. கேப்டன் ஹாடேவின் கனவில் பாபா. கேப்டன் ஹாடே என்பவர் பீகாரில் தங்கியிருந்தார். அவர் பாபாவின் மிக பெரும் பக்தர். ஒருமுறை பாபா அவர் கனவில் தோன்றி, என்னை மறந்துவிட்டாயா என்றார். ஹாடே பாபாவின் பாதங்களை பிடித்தவராய், தனது தாயை மறந்துவிட்டால் குழந்தை எங்கனம் காப்பாற்றப்படும் என்றார். அக்கனவின் தொடர்ச்சியாக ஹாடே தோட்டத்திற்கு சென்று விருந்தளிப்பதற்காக அவரைக்காய் பறித்து கொண்டு தட்சணைக்கும் ஏற்பாடு செய்து கொண்டு அவற்றை பாபாவுக்கு சமர்ப்பிக்கும் தருணத்தில் கனவிலிருந்து விழித்து கொண்டார். சில நாட்கள் சென்றதும் தன் நண்பர் அவரிடம் ரூபாய் 12 மணியார்டர் மூலம் அனுப்பி ரூபாய் 2 மல்லிகை பொருட்கள் வாங்கவும் மற்றும் காய்கறிகள் வாங்கவும் அளித்துவிட்டு ரூபாய் 10 பாபாவுக்கு தட்சணையாக அளிக்கும்படியும் கூறியிருந்தார். அந்த நண்பரும் ஷீரடிக்கு சென்று அவர் குறிப்பிட்ட மளிகை பொருட்களை எல்லாம் வாங்கினார். ஆனால் காய்கறிகள் மட்டும் கிடைக்கவில்லை. அப்போது தன் தலையில் கூடையை சுமந்தவளாய் ஒரு கூடைக்காரி எதிர்பட்டாள். ஆச்சரியப்படும் விதமாக அவள் கொண்டு வந்த கூடையில் வேண்டிய அளவின் அவரைக்காய் கிடைத்தது. அவை அனைத்தையும் வாங்கி கேப்டன் ஹாடேவின் சார்பில் பாபாவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. நிமோன்கரும் அடுத்த நாள் நைவேத்தியத்தில் சோறும் அவரைக்காயும் சமைத்து பாபாவுக்கு கேப்டன் ஹாடேவின் சார்பில் சமர்ப்பித்தார். பாபாவும் அனைவரும் அதிசயிக்கும் விதமாக சாதம் போன்றவற்றை கருத்தில் கொள்ளாமல் அவரைக்காய் பொரியலை மட்டுமே விரும்பி உண்டார். இதை தன் நண்பன் மூலம் கேட்டறிந்த ஹாடே கரைக்கான மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார். பூஜைக்கு வேண்டிய நாணயம். வாமன் நார்கேவர் என்று அழைக்கப்படும் பக்தர் பாபாவின் மீது அதிக நேசம் கொண்டவர். அவர் ஒருமுறை நாணயம் ஒன்று கொண்டு வந்து அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ராமர், சீதா, லக்ஷ்மணன் இவர்களின் உருவமும் மறுபக்கத்தில் கூப்பிய கரங்களுடன் ஆஞ்சநேயர் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பாபாவிடம் கொடுத்து அவர் ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி உதியுடன் அதை சேர்த்து வாங்கி கொள்ள வேண்டும் என நினைத்தார் அவர். ஆனால் பாபாவோ அதை தன் சட்டைப்பையில் போட்டுக்கொண்டார். பின்னர் பாபா அவ்வாறு செய்யவும் வாமன்ராவின் எண்ணத்தை அறிந்த ஷியாமா அவர் எண்ணத்தை பாபாவிடம் தெரிவித்தார். அந்த நாணயத்தை அவரிடம் திருப்பி அளிக்க வேண்டினார். பின்னர் பாபா வாமன்ராவின் முன்னிலையில் இவ்வாறு பேசினார். அதை ஏன் நாம் அவரிடம் திருப்பி அளிக்க வேண்டும்? அதை நாம் தான் வைத்து கொள்ள வேண்டும். அதை பெறுவதற்காக ரூபாய் 25 கொடுத்தாரானால் அது திருப்பி அளிக்கப்படும். வாமன்ராவும் ரூபாய் 25 சேகரித்து அவற்றை பாபாவின் முன்னிலையில் வைத்தார். பாபா பின்னர் வாமன்ராவிடம் இந்த 25 ரூபாயை விட
அந்த நாணயத்தின் மதிப்பு அதிகமாகும் என்றவராய் ஷியாமாவிடம், இந்த ரூபாயை எடுத்து நமது ஸ்டோரில் வைத்துக்கொள், அந்த நாணயத்தை உனது பூஜை அறையில் வைத்து வழிபடு என்றார். பாபா ஏன் இது போன்ற செயலை பின்பற்றினார் என்பதை கேட்க ஒருவருக்கும் தைரியமில்லை. ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது என்பதை பாபா மட்டுமே அறிவார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.